ஹாய், இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை, எல்லாத்துக்கும் கொஞ்சம் சளி இருந்ததுனால சரி கொள்ளு பருப்பு சாம்பார் வைக்கலான்னு அதுதான் வச்சோம். அது எப்படி செய்கிறதுனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது கொஞ்சம் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, கொஞ்சம் சீரகம் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுவேன். அதுக்கு முன்னாடியே நான் கொள்ளு பருப்பு வந்து ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவேன். அந்த பருப்பில் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் இருக்கும். இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும். அது கூட நான் வந்து கொஞ்சம் ரசப்பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்குவேன். இது சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கூழ் பதம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற கொள்ளு பருப்பு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கொதிக்க விடலாம். போதும், ஒரு கொதி வந்தால் இறக்கி விட்டுடலாம். நான் எல்லா வேலையிலையும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து கடைக்கு வந்தாச்சு. கடையில் வந்து இப்போது ஸ்கூல் டைம் அப்படிங்கிறதுனால அட்டையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் பேக் எல்லாம் வந்துருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து செக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் போல் அப்படியே தோட்டத்து பக்கம் போயாச்சு. ஒரு சின்ன ஒரு வாக்கிங் தான். அப்புறம் அங்கே போய் பலாமரம், பூச்செடி எல்லாம் இருந்தது. அது கூட நின்று கொஞ்சம் தூரம் நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு. இந்த பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பொம்மை போட்டிருந்தா ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி பேக் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேக்கு, இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மரத்துலேயே 100 காய் இருக்குது. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதையும் நான் போட்டேன்.